டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம் உறவுகளே, இணைந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகளோடு பரபரப்புக்கு பஞ்சமில்லாது பத்திரிகைகள் தொடர்ச்சியாக தங்களுடைய தகவல்களை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய கழகத்திற்கு ஈழநாடு, தினக்குரல், உதயன் மற்றும் வலம்புரி ஆகிய பத்திரிகைகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நாளை பொறுத்தவரையில் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமையாக அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினுடைய நிகழ்ச்சிக்கும் நெஸ்டமோட் எங்களுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நெஸ்டமோட்டினுடைய அனுசரணையோடு நாங்கள் எங்களுடைய கழகத்திற்கு இன்றைய தினம் கிடைக்கப்பெற்றிருக்கின்ற பத்திரிகைகளின் முதன்மை செய்திகளை நாங்கள் உங்களுக்கு முதலில் நாங்கள் தருவதற்காக இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் ஈழநாட்டினுடைய முதன்மை செய்திகளை முதலிலே பார்க்கலாம். ஈழநாட்டினுடைய முதன்மை செய்தியாக இன்று வெளியாக இருப்பது, ஆர்ப்பாட்டங்களை இலங்கை அரசு அமைதி முறையில் அணுக வேண்டும், ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் வலியுறுத்துகின்றபடியும் என்று ஈழநாட்டினுடைய முதன்மை செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளுக்காக நாடளாவிய ரீதியில் பல இடங்களிலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. மக்களுடைய ஏற்பாட்டில் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. அதேபோல சில இடங்களிலே அரசியல் கட்சிகளுடைய ஏற்பாட்டிலும் போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. இந்த நிலைமையில் இந்த போராட்டங்களை அரசாங்கம் அமைதியான முறையிலே அணுக வேண்டும் என்ற கோரிக்கையினை ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் விடுத்திருப்பதாக செய்தி பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நேற்று முன்தினம் நாடாளுமன்ற சுற்று வளாகத்துக்கு முன்பாக இடம்பெற்ற அந்த போராட்டத்தின் போது, அதாவது கருப்பு உடைகள் தாங்கிய, அதேவேளை கண்களை மூடி மறைத்து கட்டப்பட்ட கருப்பு கண்ணாடிகளோடு ஆயுதம் தாங்கிய படையினர் அந்த பகுதியிலே மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த விடயம் கடுமையான விமர்சனத்துக்குள்ளாக இருக்கிறது. போராட்டங்களை அரசாங்கம் ஆயுத முனையில் அடக்க முனைகின்றதாக ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது நேற்று நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்தது. நாடாளுமன்றத்திலும் பலர் இந்த அதாவது நேற்று முதல் நாடாளுமன்ற சுற்று வட்டாரத்துக்கு பகுதியிலே மோட்டார் சைக்கிளை பிரவேசித்த ஆயுததாரிகள் தொடர்பான கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இராணுவத்தினர் அங்கு வந்ததற்கான நோக்கம் என்ன என்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டது. இந்த இவ்வாறான சம்பவங்களோடு பார்க்கின்ற போதுதான் இந்த போராட்டங்களை அரசாங்கம் அமைதியான முறைகளே அணுக வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை ஐநா மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்திகளை நாட்டிலே நாங்கள் பின்னர் விரிவாக தருகின்றோம். உதயன் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால், மக்களுக்கு மதிப்பளித்து கௌரவமாக விலகுங்கள், ராயபக்ஷக்களிடம் வலியுறுத்தியது எதிர்க்கட்சி, பதவிக்கு போட்டியிடும் நேரம் இதுவல்ல என்றும் அறிவுரைகின்றவாறாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது மக்களுக்கு மதிப்பளித்து கௌரவமாக விலகுங்கள் என்று எதிர்க்கட்சி நேற்று நாடாளுமன்றத்திலே தற்போதைய ஆட்சியாளர்களை நோக்கி சுட்டிக்காட்டியிருந்த விடயம் என்று உதயன் பத்திரிகை முதன்மை செய்தியாக பிரசுரிக்கப்படுகிறது. அதேவேளை தினக்குரல் பத்திரிகையை பொறுத்தவரையில், கோத்தா பதவி விலகவே மாட்டார், ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலகவே மாட்டார், இரத்த ஆறு ஓடுவதற்கு இடமளிக்க வேண்டாம், எதற்கும் முகம் கொடுக்க அவர் தயாராகவே உள்ளார் என்று இளைஞர்களை எச்சரித்திருக்கிறார் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ. ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ பொறுத்தவரையில் ஆளுங்கட்சியினுடைய பிரதம கொறடாவாக இருக்கிறார். நாடாளுமன்றத்திலே அரசாங்கம் சார்பாக கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவராகவும் சபையிலே காணப்படுகிற ஒரு முக்கியஸ்தர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ. இந்த நிலையத்தில் அவர் நேற்று தினம் உரையாற்றுகின்ற போது, அவர் உரையாற்றுவதற்கு முன்பதாக எதிர்க்கட்சிகள் பல்வேறுபட்ட கூச்சல் குழப்பங்களிலும் அதே போன்று அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டுகளையும் நேற்று சபையில் சுமத்தி கொண்டிருந்த வேளையில் தான் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ உரையாற்றியிருந்தார். அவர் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருந்தார், எந்த காரணத்தை கொண்டும் ஜனாதிபதி பதவி விலகவே மாட்டார் என்ற விடயத்தை அவர் அங்கே பதிவு செய்திருந்தார். அந்த விடயம் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையின் முதன்மை செய்தியாக பிரசுரிக்கப்படுகிறது. பின்னர் நாங்கள் அந்த விடயங்களையும் உங்களுக்கு விரிவாக தரலாம். அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ என்னென்ன விடயங்களை நேற்று முன்வைத்து உரையாற்றியிருந்தார் என்பதை நாங்கள் பின்னர் உங்களுக்கு விரிவாக தருகலாம். வலம்புரி பத்திரிகையினுடைய முதன்மை செய்தியாக, சபாநாயகர் மஹிந்த ஜாப்ப அபயவர்தன அவருடைய ஒளிப்படுத்தக்கூடிய வரண செய்தி, எதிர்வரும் நாட்களில் உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும், நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் மஹிந்த ஜாப்ப எச்சரிக்கை என்றவாறாக வலம்புரி பத்திரிகையின் முதன்மை செய்தி பிரசுரிக்கப்படுகிறது. அந்த விடயங்கள் தான் இன்றைய தினம் யாழ்ப்பாண குடநாட்டு வெளியாகி எங்களுடைய கலையகத்தில் கிடைத்திருக்கின்ற பத்திரிகைகளின் முதன்மை செய்திகளாக காணப்படுகிறது என்பதையும் உங்களுக்கு சுட்டிக்காட்டிக்கொண்டு, தொடர்ச்சியாக ஈழநாட்டினுடைய முதன்மை பக்கத்திலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற பிரதானமான விடயம் தொடர்பாக பார்க்கலாம். கர்சடி சில்வாவை ஜனாதிபதியாக்குவோம், ஹரின் எம்பி சபையில் கோரிக்கை என்ற விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது. தற்போதைய நெருக்கடி நிலைமைகளை திறம்பட கையாளக்கூடிய நபராக, ஒரு பொருளாதார ரீதியிலும் அதாவது பொருளாதார துறையிலே மிகுந்த துறை சார்ந்த ஒருவராகவும் இருக்கக்கூடிய கர்சடி
சில்வாவை, நீங்கள் இப்போது இந்த நெருக்கடியான காலகட்டம் நிலவுகின்ற நிலையிலே தற்போதைய ஆட்சியாளர்கள் பதவி விலகி கர்சன் டி சில்வாவை ஒரு தற்காலிகமாக வேணும், அதாவது 6 மாதங்களுக்காக வேணும் ஜனாதிபதியாக நியமித்தார் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொண்டு வரக்கூடிய நபராக கர்சன் டி சில்வா காணப்படுகிறார் என்ற விடயத்தை ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கரின் பெர்னாண்டோ நேற்று சபையிலே முன்வைத்திருந்தார் என்பது இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. நாடாளுமன்ற ரீதியிலே அவருடைய கருத்து நேற்று பலராலும் பார்க்கப்பட்டது. குறிப்பாக சமூக வலைத்தளங்களிலும் இந்த விடயங்கள்லாம் நேற்று பேசுபொருளாக இருந்தது. அதாவது கர்சன் டி சில்வாவை ஜனாதிபதியாக்கின்ற கரின் பெர்னாண்டோனுடைய முன்மொழிவு தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் அவர்கள் சையத் பிரேமதாச தலைமையிலே ஒரு ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்றதிலே நீண்ட காலமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ளும் இருவேறு கருத்துக்கள் இருக்கிறது என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு விடயமாக இருந்திருக்கும். அதாவது ஒரு புறம் சையத் பிரேமதாசவை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்ற தரப்புகளும், மறுபுறம் சையத் பிரேமதாச அல்லாத இன்னொரு தரப்பை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்ற விடயங்களும் ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ளே விடயங்கள் பேசப்பட்டன. அது அவர்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடான கருத்துக்களாகவும் வெளியிலிருந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அந்த விமர்சனங்கள் எல்லாம் சரி என்பதை சுட்டிக்காட்டுவதை போன்று நேற்று கரின் பெர்னாண்டோ சபையிலே குறிப்பிட்ட விடயம் அமைந்தது. இந்த பொருளாதார நெருக்கடிகளை தீர்க்கக்கூடிய அல்லது பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நபராக ஐக்கிய மக்கள் சக்திக்குள் சையத் பிரேமதாச காணப்படவில்லை என்ற விடயத்தை அவர் கர்சன் டி சில்வாவை முன்மொழிந்ததில் இருந்து நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்றுதான் கடந்த காலங்களிலே ஐக்கிய மக்கள் சக்திக்குள் இருக்கக்கூடிய சம்பிக்க ரணவக்கவும் எதிர்காலத்திலே ஜனாதிபதியாக வருவதற்கான ஒரு ஆளுமையும் தகுதியும் கொண்ட நபராக இருக்கிறார் என்ற கருத்துக்களும் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் இருந்துதான் அவை வெளிப்படுத்தப்பட்டன. இவ்வாறான நிலைமையில் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்காலத்திலே ஒரு தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுமாக இருந்தால் அவர்களுக்குள் 3 வேட்பாளர்கள் தற்போது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறான நிலைமைகளை வைத்து பார்க்கின்ற போது சையத் பிரேமதாசவை பார்க்கிலும் கர்சன் டி சில்வாவுக்கு நாட்டை வழிநடத்தக்கூடியதற்கான தகுதிகளும் அதே போன்று ஆளுமைகளும் இருக்கிறது என்ற விடயத்தை குறிப்பாக நேற்று கரின் பெர்னாண்டோ எடுத்து காட்டுகிறார். பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை முன்வைக்கக்கூடிய நபராகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய திறனும் இருப்பவராக கர்சன் டி சில்வாவை காணப்படுகிறார் என்ற விடயத்தை கரின் பெர்னாண்டோ குறிப்பிடுகிறார். சையத் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்திக்கு தலைமை தாங்குவதாக இருந்தாலும் நாட்டுக்கு தலைமை தாங்குவதற்கு அவர் பொருத்தமற்றவர் என்ற விடயத்தை கரின் பெர்னாண்டோ நேற்று மறைமுகமாக சுட்டிக்காட்டியதை நாங்கள் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். அந்த விடயங்களும் இங்கு ஈழநாட்டிலே காணப்படுகிறது. அவற்றை நாங்கள் பின்னர் உங்களுக்கு விரிவாக தருகின்றோம். அதேவேளை கடும் உணவு தட்டுப்பாடு மிக விரைவில் ஏற்படலாம் என்று சபாநாயகர் விடுத்திருக்கிற எச்சரிக்கை ஈழநாட்டிலும் சுட்டிக்காட்டப்படுகிறது. சட்டமா அதிபருக்கு எதிராக விரைவில் குற்றப்பிரேரணை, விஜயதாச ராஜபக்ஷ அதிரடி என்ற விடயமும் ஈழநாட்டிலே காணப்படுகிறது. அதேவேளை அவசர கால சட்டம் நீக்கம் உரிமை கோருகிறது சுதந்திர கட்சி என்ற விடயங்களும், 40 மருந்து வகைகளுக்கு நாட்டிலே பெரும் தட்டுப்பாடு என்ற விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. குறிப்பாக மருத்துவத்துறை தற்போதுதான் பாரியதொரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. கடந்த காலங்களிலே பல்வேறுபட்ட துறைகளும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க ஆரம்பித்தது. முக்கியமாக இந்த மின்சாரத்துறை பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க ஆரம்பித்தது. இவ்வாறாக ஒவ்வொரு துறைகளும் இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலைமையில் தற்போது மருத்துவ துறையிலும் இதனுடைய தாக்கம் பிரதிபலிப்புகள் வெளிவர தொடங்கி இருக்கிறது. நேற்று நாளிலே நாடளாவிய ரீதியில் மருத்துவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். மருத்துவர்கள் நேற்று நாடளாவிய ரீதியிலே போராட்டங்களை முன்னெடுக்கின்ற போது அவர்கள் குறிப்பிட்ட விடயம், தற்போது வைத்தியசாலைகளினுடைய கையிருப்பில் இருக்கக்கூடிய மருந்துகள் போதிய அளவு இல்லை. இந்த மருந்துகள் தற்போது போதிய அளவு இல்லை. இவற்றை நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேற்று மருத்துவர்கள் தகவல்களை முன்வைத்து நேற்று கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியிலே போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். குறிப்பாக இந்த சத்திர சிகிச்சை கூடங்களை பார்க்கின்ற போது அதற்கு தேவையான சத்திர சிகிச்சை கூடங்களுக்கு தேவையான மருந்துகள் போதிய அளவு கையிருப்பில் இல்லை. எதிர்வருகின்ற காலங்களிலே சிகிச்சைகள் பாதிக்கப்படலாம் என்ற கருத்துக்களையும் குறிப்பாக குறிப்பிட்டிருந்தார்கள் வைத்தியர்கள். நேற்று சமூக வலைத்தளத்தில் கூட ஒரு கருத்தொன்று பதிவாகி இருந்தது. தீப்பெட்டியினுடைய இறுதி குச்சை பற்ற வைப்பது போன்று தற்போது இந்த மருந்து பொருட்கள் தொடர்பான விடயத்தை கையாள வேண்டியதாக இருக்கிறது. அதாவது தீப்பெட்டியை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது அதனுடைய இறுதி குச்சி என்பது புதிய பெட்டி இருந்தால் பிரச்சனைகள், புதிய பெட்டி இல்லாத சந்தர்ப்பத்திலே இறுதி குச்சி என்பது அந்த தீயை தொடரியாக நாங்கள் கொண்டு செல்வதற்கு உதவும், அல்லது அது காற்றிலே அடைந்து விட்டால் அத்தோடு இருளில் மூழ்க வேண்டியதான். ஆகையினாலே அதை பற்ற வைப்பது போன்று மிகவும்
ஒரு நுட்பமாகவும் அதேவேளை மிகவும் ஒரு இறுக்கத்துடனும் தற்போது மருத்துவ பொருட்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று மருத்துவர்கள் குறிப்பிட்ட கருத்துக்களும் இன்று சமூக வலைத்தளங்களிலும் பரவி இருந்தது. இந்த நிலையைத்தான் ஈழநாடு அந்த விடயத்தை தருகிறது. 40 வகையான மருந்துகளுக்கு நாட்டிலே பெரும் தட்டுப்பாடு என்ற விடயம், தட்டுப்பாட்டிலும் பெரும் தட்டுப்பாடு என்ற விடயத்தை கோடிட்டு இங்கே ஈழநாடு பத்திரிகை சுட்டிக்காட்டியிருப்பதை பார்த்துக்கூடியதாக இருக்கிறது. ஜோன்ஸ்டனின் அலுவலகம் முற்றுகை என்ற விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது. காலையிலே நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போது, நேற்று தினம் காலையிலே நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போது அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலக மாட்டார் என்ற கருத்தை முன்வைத்திருந்தார். இந்த கருத்துக்களை அவர் முன்வைத்த பின்னர் அவருடைய குருநாகல் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகம் நேற்று போராட்டக்காரர்களாலே முற்றுகையிடப்பட்டது. பெருந்திரளான மக்கள் அவருடைய அலுவலகத்துக்கு முன்பாக கூடி போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். இவ்வாறு நிலைமையில் குருநாகல் முதல்வர் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். குருநாகல் மாநகர முதல்வர் கருத்தை முன்வைத்திருந்தார். ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவினுடைய உடலை கூட உடலில் எந்த ஒரு பாகத்தை தொடுவதற்கு கூட தாங்கள் விடமாட்டோம் என்று குறிப்பிட்டு ஜோன்ஸ்டனுடைய கருத்து அதாவது ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ சபையில் முன்வைத்த கருத்தானது சரியான கருத்து என்பதையும் சுட்டிக்காட்டுவதை போன்று ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவினுடைய ஆதரவாளர்களும் நேற்று குருநாகலிலே தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். அந்த கருத்துக்களும் சமூக வலைத்தளங்களூடாக பிரசுரமாகி வைரலாக இருந்தது. அதே போன்றுதான் குருநாகல் இருக்கக்கூடிய அவருடைய இல்லம் நேற்று முற்றுகையிடப்பட்ட விடயங்களும் இங்கே பத்திரிகைகளிலே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஈழநாடு அந்த விடயத்தை விரிவான முறையிலே ஒளிப்படுத்தக்கூடியவாறாக தருகிறது. நாங்கள் பின்னர் அந்த விடயங்களையும் உங்களுக்கு விரிவாக தரலாம். இவ்வாறான பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் அதாவது பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. என்னத்தை நாடு செய்ய போகிறது? நாடு இவ்வாறாகவே வக்ரோத நிலையிலே போக போகிறதா? நாட்டை யார் சீர்படுத்த போகிறார்கள்? நாட்டினுடைய போக்கை எவ்வாறு மாற்றுவது? ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் தீர்வா அல்லது ஆட்சி மாறாமலே இந்த விடயங்களை கையாளக்கூடியதற்கான வழிவகைகள் இருக்கிறதா? தற்போது சர்வதேச நாணய நிதியம் ஒரு நிதியினை இலங்கைக்கு வழங்குவதற்கு எண்ணி இருக்கிறது. அந்த நிதியை எவ்வாறு பெற்றுக்கொள்வது? அந்த நிதி நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை இன்மை காரணமாக இல்லாமல் போய்விடுமா என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கிற நிலைக்குத்தான் நேற்றிரவு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் இந்த நெருக்கடி நிலைமைகளை தீர்ப்பதற்கு ஒரு ஆலோசனை குழு ஒன்றை அவர் நியமித்திருக்கிறார். அந்த நியமித்த குழுவிலே அடங்கியிருக்கக்கூடிய மூவரும் தமிழ் மக்களை பிரயோஜனப்படுத்துபவர்களாக, அதாவது மக்கள் விருந்திகள் அல்ல, தமிழர்களாக இருக்கிறார்கள் என்றபடியும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கிறது. அதாவது சர்வதேச ரீதியிலும் அதே போன்று உள்நாட்டு ரீதியிலும் துறைசார் பொருளாதார விற்பனர்களாகவும் அதே போன்று துறைசார் நிபுணர்களாகவும் விளங்கிய மூவர் தான் இந்த குழுவிலே உள்ளடக்கப்படுகிறார்கள். அதில் ஒருவர் முன்னாள் மத்திய வங்கியினுடைய ஆளுநர், அவரும் அதில் அடங்குகிறார் என்றபடி இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கிறதா. குமாரசாமி, இந்திரஜித் அவர்களும் அந்த குழுவிலே அடங்குகிறார்கள். அதே போன்றுதான் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து ஏற்கனவே பணியாற்றியவர்கள், அதே போன்று ஏனைய பொருளியத்துறை சார்ந்தவர்கள் என்றவாறாக அந்த மூவரும் அடங்குகிறார்கள். அவர் தொடர்பான விவரங்களையும் இங்கே ஈழநாடு பத்திரிகை தருகிறது. நாங்கள் அவற்றை பின்னர் விரிவாக உங்களுக்கு தருகின்றோம். இதேவேளை நாங்கள் இங்கே தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், நாட்டில் இருந்து தப்பிச் செல்ல ராஜபக்ஷவினர் முயற்சி இடமளிக்க முடியாது, நளின் பண்டார எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் இங்கே காணப்படுகிறது. நிதியமைச்சரும் இல்லை, திரைசேரி செயலாளரும் இல்லை, நிதியும் இல்லை, எப்படி சர்வதேச நாணய நிதியத்துடன் பேசப் போகின்றீர்கள்? சுமந்திரன் எம்பி கேள்வி என்ற விடயங்களும், இலங்கையை உன்னிப்பாக அவதானிக்கும் ஐநா என்ற விடயங்களும், நாடெங்கிலும் போராட்டங்கள், சகல தரப்பினரும் களமிறங்கினர் என்ற விடயங்களும் இன்று தினக்குரல் பத்திரிகையுடைய முதன்மை பகுதியை பார்வையிடக்கூடிய பிரதானமான விடயங்களாக இருக்கிறது. உதயன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், உதயன் பத்திரிகையுடைய முதன்மை பகுதியை பார்க்கின்ற போது பதவி ஒருபோதும் கைவிடார் கோட்டாபய என்றபடியும் ஜோன்ஸ்டனுடைய கருத்து இங்கே உதயன் பத்திரிகையில் இடம்பெறுகிறது. ஓயவில்லை போராட்டம் என்று உதயன் பத்திரிகை சுட்டிக்காட்டுகிறது. அதேவேளை மஹிந்த தலைமையில் நேற்றிரவு நீண்ட கூட்டம், ஆளுங்கட்சியினுடைய கூட்டம் நேற்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் கூட்டப்பட்டது. வழமைக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில்தான் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது ஆளுங்கட்சியினுடைய பங்காளி கட்சிகள் கூடி பேசுவது வழமையானதாக இருக்கும். ஆனால் சற்று இப்போது நெருக்கடி நிலைமைகளுக்கு மத்தியில் சற்று வித்தியாசமாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலே நேற்று இந்த ஆளுங்கட்சியினருக்கு இடையிலான கூட்டம் இடம்பெற்றது. குறிப்பாக இந்த பொருளாதார நெருக்கடி அல்லது அரசியல் நெருக்கடிகளை திறம்பட கையாளக்கூடிய ஒரு நபராக தற்போது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபராக இருப்பவர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ என்பது மறுப்பதற்கில்லை. இந்த அரசியல் நெருக்கடிகள் வருகின்ற போதெல்லாம் அந்த விடயங்களை கையாளுகின்ற தன்மை அவரிடம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அனுபவமாக காணப்படுவதன் காரணமாகவோ இருக்கலாம். தற்போது இந்த ஆளுங்கட்சிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளை கையாளுகின்ற பொறுப்பு பிரதமரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் தற்போது அந்த விடயங்களிலே தானே முன்வந்து இறங்கி செயற்படுகிறார். அதன் ஒரு கட்டமாகத்தான் நேற்று தினம்
தினம் ஆளுங்கட்சியினுடைய கூட்டம் இடம்பெற்றது. 121 வரையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கூட்டத்திலே பங்கேற்றார்கள் என்ற தகவல்களும் நேற்று தினம் வெளியாக இருந்தது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது நாடாளுமன்றத்தினுடைய சாதாரண பெரும்பான்மை என்று கூறப்படுகின்ற 113 என்கின்ற அந்த சாதாரண பெரும்பான்மையை தற்போது ஆளுங்கட்சி வைத்திருக்கின்றது என்ற விடயம் நேற்று தினம் இடம்பெற்ற ஆளுங்கட்சியினுடைய கூட்டத்திலே பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில் இருந்து ஊர்ஜிதமாகிறது என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டிக்கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் பத்திரிகைகளுடைய முதன்மை செய்திகளையே விரிவாக திரளலாம். உங்களுக்கு நீண்ட நேரமாக நாங்கள் பத்திரிகைகளுடைய முதன்மை பக்கத்தில் இடம்பெற்றக்கூடிய விடயம் தொடர்பாக பார்த்திருந்தோம். தொடர்ச்சியாக ஈழ நாட்டினுடைய முதன்மை செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கலாம். ஆர்ப்பாட்டங்களை இலங்கை அரசு அமைதி முறையில் அணுக வேண்டும், ஐநா மனிதுரிமைகள் அலுவலகம் தெரிவிப்பு என்று அந்த செய்தி பிரசுரமாகிறது. அவற்றை விரிவாக பார்க்கின்ற போது பொருளாதார நெருக்கடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடம்பெறும் போராட்டங்களை அமைதியான முறையில் கட்டுப்படுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் அலுவலகம் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. எரிபொருள், சமையல் எரிவாயு மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களில் திடீர் தட்டுப்பாடு மற்றும் மோசமான பணவீக்கம், பண மதிப்பிழப்பு, மின்வெட்டு போன்றவற்றால் நாட்டின் நிலைமை மோசமாகியுள்ளது. இது வாழ்க்கை செலவு அதிகரிப்பு மற்றும் அடிப்படை பொருட்களை பெறுவதில் ஏற்பட்டுள்ள சிரமங்களால் மக்களின் எதிர்ப்பு நடவடிக்கைகள் மேலும் அதிகரித்துள்ளதாக ஐநா மனிதுரிமைகள் அலுவலகத்தின் ஊடக பேச்சாளர் வெளியிட்ட தகவல் வெளியிட்டிருப்பதாக அவருடைய ஒளிப்படத்துடன் கூடியவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. அவசர கால நிலை பிரகடனம், அதே போன்று ஊரடங்கு உத்தரவு என்றவாறாக அந்த செய்திகளும் இங்கே 11வது பக்கம் நோக்கி செல்கிறது பார்க்கலாம். இவ்வாறாக அந்த விடயங்கள் காணப்படுகிறது. அவசர கால சட்டம், அதே போன்று ஊரடங்கு உத்தரவு, சமூக வலைதளங்கள் முடக்கப்பட்டமை மற்றும் போராட்டக்காரர்கள் மீதான தேவையற்ற வன்முறைகள் குறித்தும் தமக்கு செய்திகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் எதிர்ப்பு போராட்டம் அல்லது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக அவசர கால சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என்றும் தற்போதைய நிலைமைகளை ஐநா மனிதுரிமைகள் அலுவலகம் தொடர்ந்தும் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அந்த விடயம் இங்கே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஐநா மனிதுரிமை கண்காணிப்பகத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு நெருக்கடியையும் உன்னிப்பாக கவனிக்கின்றோம் என்று கூறியிருப்பார்கள். அதன் அடிப்படையில் தற்போது நெருக்கடியையும் தாங்கள் உன்னிப்பாக கவனிக்கின்றோம் என்றவாறாக கவனிப்பதாகத்தான் அந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதேவேளை நாங்கள் தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை செய்தியை பார்க்கலாம். நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விடயங்கள் என்று தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளாக இடம்பெற்றிருக்கிறது. ஆரம்பத்திலும் அந்த விடயங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்டி இருந்தேன். தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது அந்த விடயங்களை கோட்டாபய பதவி விலகவே மாட்டார், 26 ஓடுவதற்கு இடமளிக்க வேண்டாம், எதற்கு முகம் கொடுக்க அவர் தயாராகவே உள்ளார், இளைஞர்களை எச்சரிக்கும் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ என்று அந்த விடயம் இங்கே பிரசுரிக்கப்படுகிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ராஜினாமா செய்ய மாட்டார், இதற்கு முகம் கொடுக்க அவர் தயாராகவே உள்ளார். எனவே இளைஞர்கள் அரசியல் சூழ்ச்சிகளுக்கு பலியாகி வன்முறைகளில் ஈடுபட்டு நாட்டில் இரத்த ஆறு ஓடுவதற்கு இடமளிக்க வேண்டாம் என அரச தரப்பு பிரதம கொறடாவும் அமைச்சருமான ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலைமைகள் தொடர்பான சர்ச்சையின் போதே இவ்வாறு வேண்டுகோள் விடுத்தார் அரசு தரப்பினுடைய பிரதம கொறடாவும் அமைச்சருமான ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ. அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மேலதிக விடயங்களை பார்க்கலாம். நாட்டின் தற்போதைய நிலை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்துவதற்காக நேற்று செவ்வாய்க்கிழமை சபாநாயகர் தலைமையில் கட்சித் தலைவர்கள் கூட்டம், நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை சபாநாயகர் தலைமையில் கட்சித் தலைவர் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜேவிபி தலைவர் அனுகுமார் திசாநாயக்க 3 மணிக்கே கூட்டத்திலிருந்து வெளியேறினார். அவர் செல்லும் போது நாடாளுமன்றத்துக்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தரப்பினருடன் கலந்துரையாடி இருந்தார். தற்போது இடம்பெறும் போராட்டங்களின் பின்னால் ஜேவிபியே உள்ளது, அவர்கள்தான் போராடுங்கள், தாக்குங்கள், வன்முறைகளில் ஈடுபடுங்கள் என இளைஞர்களை உசுப்பேற்றி வருகின்றனர். இதனை ஜேவிபி தலைவர் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு கூறும் வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. தலைக்கவசத்துடன் இருந்த ஒருவரை ஜேவிபியின் தலைவர் அவரது வாகனத்திலும் ஏற்றிச் சென்றார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனுகுமார் திசாநாயக்காவுடன் ஒத்துழைப்பதுடன் கலந்துரையாடியதுடன் எங்கே ஜோனி என்று என்னை கேட்டார்கள். இது எனக்கு மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் அச்சுறுத்தல். அது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இல்லையில் பெரும் அழிவுதான் ஏற்படும். இறப்பு ஒரு நாள் தான் ஏற்படும். பிறக்கும் போது யாரு குறிக்கப்பட்டு விடுவதனால் நாம் இறப்பதற்கு பயப்படுவர்கள் அல்ல. எனவே நாமும் எதற்கு தயார். நாட்டில் 69 லட்சம் மக்களின் ஆணையை பெற்றுக் கொண்டுள்ள ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ராஜினாமா செய்ய மாட்டார், எதற்கு முகம் கொடுக்க அவர் தயாராகவே உள்ளார். எனவே இவ்வாறான அரசியல் கட்சிகளின் சூழ்ச்சிகளுக்கு இளைஞர்கள் பலியாகிவிட வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றோம்.
நாட்டில் 26 ஓட வைப்பதற்கு, அதாவது நாட்டிலே 26 ஓட வைக்க சதி செய்யப்படுகிறது. எனவே இளைஞர்கள் வன்முறைகளில் ஈடுபட்டு நாட்டில் 26 ஓடுவதற்கு இடமளிக்க வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்கின்றோம். ஜேவிபி வன்முறை அரசியலை நிறுத்த வேண்டும். இளைஞர்களை மூளைச்செலவு செய்து கொன்றதை போன்று மீண்டும் செயற்பட வேண்டாம் என நாம் கேட்டுக்கொள்கின்றோம். ஜனநாயகத்தையும் வன்முறைகளையும் தடுப்பதற்கே ஜனாதிபதி அவசரகால சட்டத்தையும் ஊரடங்கு சட்டத்தையும் பிறப்பிக்க நடவடிக்கை எடுத்தார். நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு அனைவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வன்முறைக்கு இடமளிக்க கூடாது. திட்டமிட்டு நடத்தப்படும் ஆர்ப்பாட்டங்களால் மீண்டும் நாடு பெரும் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இந்த ஒரு மாதத்தில் சுற்றுலாத்துறை பெரும் வீழ்ச்சியை நோக்கியுள்ளது. நாடு வீழ்ச்சியுறுவதற்கு இடமளிக்க முடியாது என்றும் குறிப்பாக நேற்று உரையாற்றுகின்ற போது ஜோன்ஸ் பெர்னாண்டோ கருத்துக்களை முன்வைத்திருந்ததை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அச்சுறுத்தல் தொடர்பாக அவர் குறிப்பிட்டதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்றோம், யுத்த காலத்து பகுதியிலே வடக்கு கிழக்கு பகுதியில் இருந்தக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டார்கள். சிலர் சுட்டுப்பாடுகொலை செய்யப்பட்ட சம்பவங்களும் அதே போன்ற கிளைமொரு தாக்குதலில் கொல்லப்பட்ட சம்பவங்களும் இங்கே வடக்கு கிழக்கு பகுதியில் இடம்பெற்ற சம்பவங்களாக பதிவாகி இருக்கின்றன. அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு என்பது இவ்வளவு தூரம் உறுதிப்படுத்தப்பட்டது என்ற கேள்விக்குறி இருக்கிறது. தற்போது இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஜனநாயக ரீதியான போராட்டங்களை பார்த்து தற்போது ஆளுங்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொஞ்சம் பயங்கொள்வதும் அதே போன்ற இந்த போராட்டங்களை ஒடுக்குவதை போன்று எதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்றவாறான கருத்துக்களை வெளியிடுவதும் ஒரு ஜனநாயக ரீதியான விடயங்களிலே முன்கொண்டு செல்வதற்கான விடயங்களாகவே காணப்படவில்லை என்பது இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டியதாக இருக்கிறது. இங்கே ஐநா, அதாவது ஏற்கனவே பார்த்தபோது ஐநா மனித உரிமைகள் ஆணையகம் கூட இந்த ஜனநாயக போராட்டங்களை அமைதியாக கையாள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தது. ஆனால் இங்கே அரசாங்க அமைச்சர்களுடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது அவர்கள் இந்த போராட்டங்களை எவ்வாறு கையாள போகின்றார்கள் என்ற விடயம் அவருடைய கருத்துக்களில் இருந்தே வெளிப்படுத்தப்பட்டு வருவதை நாங்கள் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் என்ற பத்திரிகைகள் இருக்கிறது. நாங்கள் அவற்றை பார்ப்பதற்கு முன்பதாக சிறியதொரு வர்த்தக விளம்பர இடைவெளிக்கு பின்னர் இணைந்திருக்கலாம் இன்றைய பத்திரிகைகளோடு. தொடர்ந்து வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து நடந்திருக்கின்றோம் இன்றைய பத்திரிகைகளோடு. உதயன் பத்திரிகையின் முதன்மைச்சி தொடர்பாக பார்க்கலாம். மக்களுக்கு மதிப்பளித்து கௌரவமாக விலகுங்கள். ராயபக்ஷக்களிடம் வலியுறுத்திய எதிர்க்கட்சி பதவிக்கு போட்டியிடும் நேரம் இதுவல்ல என்றும் அறிவுறுகின்ற விடயம்தான் இன்று உதயன் பத்திரிகையின் முதன்மை செய்தி. அவற்றை விரிவாக தருகின்றோம். நாட்டு மக்கள் தேர்தல் வேண்டும் என்று கோரவில்லை. ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்பவே போராட்டம் நடத்துகிறார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கரின் பெர்னாண்டோ நேற்று நாடாளுமன்றத்திலே தெரிவித்தார். அவர் தெரிவித்த கருத்து இங்கே 15வது பக்கம் நோக்கி செல்கிறது. நாங்கள் 15வது பக்கத்திலிருந்து என்னுடைய மேலதிக விடயங்களை பார்க்கலாம். இந்த நாடாளுமன்றத்தில் எத்தனையோ நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் 225 உறுப்பினர்களையும் மக்கள் வெறுக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? இதுதான் நாட்டின் நிலைமை. ஒரு வருடத்துக்கு சம்பளம் வேண்டாம் என்றும் நாடாளுமன்றத்தில் உள்ள உணவகத்திலே உணவு உட்கொள்ள மாட்டேன் என்றும் நான் கூறுகின்றேன். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இவ்வாறு கூற முடியுமா? நாடு இப்போது பெரும் பள்ளத்தில் வீழ்ந்துள்ளது. ராயபக்ஷக்கள் கௌரவமாக பதவி விலக வேண்டும். மக்களும் அதையே கூறுகிறார்கள். கோட்டாபய ராயபக்ஷவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு பொருளாதாரம் தொடர்பில் நன்கு கற்ற கர்சடி செல்வாவை தற்காலிகமாக ஜனாதிபதியாகவும் பொருளாதார நெருக்கடியை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதை விட்டுவிட்டு பதவிக்காகவோ தேர்தலுக்காகவோ போட்டியிட வேண்டிய நேரம் இதுவல்ல. அப்படி இல்லை என்றால் மக்கள் விடுதலை முன்னணியாவது ஒரு அணியாக திரண்டு தற்காலிகமாக அரசை பொறுப்பேற்று செய்து காட்டுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் கரின் பெர்னாண்டோ நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போது கூறிய விடயங்கள் இங்கே உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செய்தியாக பிரசுரிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக விளம்பர பத்திரிகையுடைய முதன்மை செய்தியை பார்க்கலாம். எதிர்வரும் நாட்களில் உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும். நாடாளுமன்றத்திலே சபாநாயகர் மஹிந்த ஜாப் எச்சரிக்கிறது செய்தி பிரசுரமாயிருக்கிறது. நாட்டில் தற்போது நிலவும் எரிபொருள், எரிவாயு மற்றும் மின்சார தட்டுப்பாடுகளை தவிர நாட்டில் கடுமையான உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என சபாநாயகர் மஹிந்த ஜாபாவே வர்த்தன தெரிவித்திருக்கிறார். அவருடைய ஒளிப்படத்தினுடனான செய்தியாக அந்த விடயம் என்று விளம்பரையினுடைய முதன்மை பகுதியிலே பிரசுரமாகி அதனுடைய மேலதிக விடயங்கள் இங்கே 15வது பக்கம் நோக்கி செல்கிறது. பற்றி பார்க்கலாம். நேற்று காலை நாடாளுமன்றம் விசேட உரையொன்றை ஆற்றிய போது சபாநாயகர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த சில நாட்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல அழுத்தங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு மற்றும் சிறப்புரிமைகளை பாதுகாப்பவர் என்ற வகையில் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு போலீஸ் மாதிபர் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் சபாநாயகர் நேற்று சபையிலே.
அதேவேளை நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடிக்கு நாடாளுமன்றத்தின் ஊடாக ஜனநாயக ரீதியில் தீர்வு காண முடியும் என தெரிவித்த சபாநாயகர் இந்த வார இறுதிக்குள் அரசியலமைப்பின் பிரகாரம் இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கான பொதுவான திட்டத்தை வகுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன் என்றும் நேற்று தினம் அவர் சபையில் குறிப்பிட்டிருந்தார். அதாவது நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடிக்கு நாடாளுமன்றத்தின் ஊடாக ஜனநாயக ரீதியில் தீர்வு காண முடியும் என தெரிவித்த சபாநாயகர் இந்த வார இறுதிக்குள் அரசியலமைப்பின் பிரகாரம் இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கான பொதுவான திட்டத்தை வகுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கோரினார் என்றும் அந்த விடயங்கள் இங்கே காணப்படுவதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கிறது. எதிர்வருகின்ற நாட்களிலே உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்ற எச்சரிக்கையினையும் சபாநாயகர் விடுத்திருக்கிறார். இந்த விடயம் தான் இன்றைய தினம் பலம்புரி பத்திரிகையினுடைய முதன்மை செய்தியாக பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய விடயங்கள் தொடர்பாக உங்களுடைய அவதானங்களை செலுத்தலாம். ஈழநாட்டினுடைய முதன்மை பக்கத்திலே பிரசுரமாகி இருக்கக்கூடிய ஏனைய விடயங்களை நாங்கள் விரிவாக உங்களுக்கு தருகின்றோம். சட்டம் அதிபருக்கு எதிராக விரைவில் குற்றப்பிரேரணை, விஜயதாச ராஜபக்ஷ அதிரடி என்ற விடயம் தொடர்பாக பார்க்கலாம். சட்டம் அதிபருக்கு எதிராக குற்றப்பிரேரணை கொண்டுவரப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ஷ நேற்று தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்திலே உரையாற்றுகின்ற போதே அவர் இந்த குற்ற பிரேரணை தொடர்பான கருத்தை முன்வைத்திருக்கிறார். நாட்டின் சட்டவாட்சி தொடர்பில் தற்போது பாரிய சிக்கல் நிலை உருவாகியுள்ளது. சட்டத்திறனைகள் இன்று வீதிக்கு இறங்கியுள்ளனர். காட்டு சட்டங்கள் ஊடாக நாட்டின் ஜனநாயகத்தை சீரழிக்க சட்டத்திறனைகள் எதிர்பார்க்கவில்லை. மல்வானி வழக்கில் கிடைத்துள்ள ஆதாரங்களை சட்டம் அதிபர் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தவில்லை. அவ்வாறாயின் பிரதிவாதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். சட்டம் அதிபர் திணைக்களம் அரசியல் மயப்படுத்தப்பட்டு விட்டது. இதே போன்று சட்டம் அதிபர் தொடர்ச்சியாக செயற்பட்டால் அவருக்கு எதிராக குற்ற நாடாளுமன்றத்திலே சமர்ப்பித்து அவரை பதவி நீக்குவோம் என்பதை இங்கு கூற விரும்புகிறேன் என்றவாறாகவும் சட்டம் அதிபர் சில தவறுகளை விட்டிருக்கிறார் என்று சபையில் சுட்டிக்காட்டிய விஜயதாச ராஜபக்ஷ அவருக்கு எதிராக ஒரு குற்றவியல் பிரேரணையை சமர்ப்பிப்பது தொடர்பான விடயத்தையும் இங்கே சுட்டிக்காட்டியிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயமும் ஈழ நாட்டில் பிரசுரிக்கப்படுகிறது. ஈழ நாட்டினுடைய மற்றொரு விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கலாம். அவசரகால சட்டம் நீக்கம் உரிமை கோருகிறது சுதந்திர கட்சி என்ற விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது அவசரகால தடை சட்டம் நீக்கப்பட்டுள்ளமையானது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு கிடைத்த வெற்றியாகும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் சிறிபால டி சில்வா தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே நிமல் சிறிபால டி சில்வா அவ்வாறு குறிப்பிடுகிறார். ஜனாதிபதியை நேற்று சந்தித்து பேச்சு நடாத்தினோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசுடன் இருப்பதையே அவர் விரும்புகின்றார். ஆனால் எமக்கு ஏற்பட்டுள்ள நிலை மற்றும் மக்களின் நிலைப்பாட்டை நாம் தெளிவுபடுத்தினோம். அத்துடன் அவசரகால சட்டத்தை நீக்குமாறும் கோரினோம். அந்த கோரிக்கையை ஜனாதிபதி ஏற்றுள்ளார். அவசரகால சட்டம் நீக்கப்பட்டமை எமக்கு கிடைத்த வெற்றியாகும். நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படுவோம். சுயாதீனமாக செயற்பட முடிவெடுத்துள்ள ஏனைய இரு அணிகளையும் கைவிட மாட்டோம் என்றவாறாகவும் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் நேற்று தினம் நிமல் சிறிபால டி சில்வா. அதன் அடிப்படையில் ஜனாதிபதியுடன் தாங்கள் உரையாடிய அடிப்படையில் தான் இந்த அவசரகால சட்டம் உடனடியாக மீளப்பெற்றுக் கொள்ளப்பட்டது என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார் நிமல் சிறிபால டி சில்வா. அந்த விடயமும் ஈழநாட்டிலே காணப்படுகிறது. ஈழநாட்டினுடைய மற்றொரு விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கலாம். 40 மருந்து வகைகளுக்கு நாட்டிலே பெரும் தட்டுப்பாடு என்ற விடயத்தை ஈழநாடு தருகிறது. இது ஒரு எச்சரிக்கையான விடயமாகவும் காணப்படுகிறது. நாட்டில் உள்ள அரசு வைத்தியசாலைகளில் தற்போது 40 வகையான மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக மருந்து உற்பத்திகள் விநியோகம் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கான ராஜாங்க அமைச்சு அறிவித்திருக்கிறது. மேலும் 60 வகையான மருந்துகள் ஒரு வாரம் என்றவாறாக இந்த விடயம் இங்கே சேர்க்கிறத பற்றி பார்க்கலாம். 60 வகையான மருந்துகள் ஒரு வாரம் முதல் அதாவது ஒரு வாரம் முதல் ஒரு மாதத்துக்கு போதுமானதாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. ராஜாங்க அமைச்சருடைய செயலாளர் மருத்துவர் சமன் ரட்நாயக குறிப்பிட்டிருக்கிறார் அந்த கருத்துக்களை. நாட்டில் மருந்து பொருட்களுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். இந்திய கடன் வசதியின் கீழ் மருந்துகளை இறக்குமதி செய்வோருக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனை தவிர இலங்கை வங்கியூடாக $7 மில்லியன் மற்றும் மக்கள் வங்கியூடாக $7 மில்லியன் கடன் கடிதத்தை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நிலைமையை சமாளிப்பதற்கு மேலும் $20 மில்லியன் நிதியை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர் சமன் ரட்நாயக்க குறிப்பிட்டிருப்பதாக அந்த தகவல்களை பிரசுரிக்கப்படுகிறது. 40 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் 60 வகையான மருந்துகள் ஒரு வாரமும் அதே போல் ஒரு மாதத்துக்குமாகவே கையிருப்பில் இருப்பதான கருத்தினையும் இங்கே முன்வைத்திருக்கிறார்
அதாவது மருந்து உற்பத்திகள் விநியோகம் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கான ராஜாங்க அமைச்சருடைய செயலாளர் இந்த விடயம் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அதேவேளை ஜோன்ஸ்டனின் அலுவலகம் முற்றுகை என்ற செய்தி தொடர்பாக பார்க்கலாம். தவறான பொருளாதார நெருக்கடியின் மூலம் நாட்டை நெருக்கடிக்குள் தள்ளிய பொதுஜன பெரமுன அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி குருநாகலில் நேற்று பிரமாண்ட ஆர்ப்பாட்டம் நடந்தது. அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் தேர்தல் மாவட்டமாக குருநாகல் மாவட்டம் காணப்படும் நிலையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நேற்று அங்கு நடைபெற்றது. அது தொடர்பாக பார்க்கலாம் எழுதுக விடயங்களையும். அந்த விடயங்களும் இங்கே 11வது பக்கம் நோக்கி நகர்கிறது. முன்னதாக போராட்டக்காரர்களுக்கு சவால் விடுவதைப் போல குருநாகல் மேயர் ஆதரவாளர்களை திரட்டி கூட்டம் நடத்தி பேசிய போதும் பேரணி நகர்ந்து அமைச்சர் ஜோசப் பெர்னாண்டோவின் அலுவலகத்தை சுற்றி வளைத்தது என்றவாறாக அந்த தகவல் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. குறிப்பாக நாங்கள் ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டியிருந்தோம். நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலும் குருநாகல் மேயர் தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டி ஜோசப் பெர்னாண்டோவுக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அந்த தகவல்களும் நேற்று சமூக வலைத்தளங்களிலே வைரலாகி இருந்தது என்பது சுட்டிக்காட்ட இருக்கிறது. மற்றொரு விடயமாக பார்க்கலாம். இந்தியாவிடம் இருந்து 76,000 மெட்ரிக் டன் எரிபொருள் கிடைத்தது விடயத்தை பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் இலங்கைக்கு 76,000 மெட்ரிக் டன் எரிபொருட்கள் இந்தியாவினால் வழங்கப்பட்டிருக்கிறது என்று இந்திய தூதரகம் வெளியிட்டிருக்கூடிய தகவலை அடிப்படையாக கொண்டு நாடு தகவலை தருகிறது. அதற்காக 36,000 மெட்ரிக் டன் தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். இங்கே 36,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் 40,000 மெட்ரிக் டன் டீசல் என்பன நேற்றும் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்திய கடன் எல்லை வசதியின் கீழ் இதுவரையில் இந்த எரிபொருட்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக அந்த விடயங்களை சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இவை ஈழநாட்டினுடைய முதன்மை பகுதியில் காணப்படுகின்ற செய்திகளாக அமைந்திருக்கிறது. மற்றொரு விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கலாம். வெளிநாட்டிலிருந்து நெருக்கடி நிலையை ஆராய 3 தமிழர்கள் அடங்கிய குழு என்ற விடயத்தை பார்க்கலாம். இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமையை ஆராயும் குழு ஒன்றை ஜனாதிபதி நியமித்துள்ளார். இதில் முக்கிய பொறுப்பு 3 தமிழர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சமகாலத்தில் ஏற்பட்டுள்ள கடன் நெருக்கடியை நிவர்த்தி செய்து இலங்கையின் நிலையான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய மீட்சிக்கு வழிவகுக்கும் வழிகாட்டுகளை வழங்கும் நோக்கில் இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பாக மெழுதுகமான விடயங்களை பார்க்கின்ற போது இந்த குழுவில் மத்திய வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் கலாநிதி இந்திரஜித் குமாரசாமி, உலக வங்கியின் முன்னாள் தலைமை பொருளாதார நிபுணர் சாந்தா தேவராஜன், சர்வதேச நாணய நிதியத்தின் திறன் மேம்பாட்டு நிறுவனத்தினுடைய முன்னாள் இயக்குநர் ஜெர்மனி கூரே ஆகியோர் நியமிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்துடன் தொடர்பட்டுள்ள இலங்கையின் நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்தல், தற்போதைய கடன் நெருக்கடிக்கு தீர்வு காணல் மற்றும் இலங்கையின் நிலையான மீட்சிக்கு அவசியமான வழிகாட்டுதல்களை வழங்குதல் என்பன ஆலோசனை குழுவின் பொறுப்புகளாகும் என்றும் ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் இங்கே கூறப்படுகிறது. இதனடிப்படையில் தான் நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று நாட்டுடைய இந்த பொருளாதார நிலைமைகள் எவ்வாறு செல்ல போகிறது என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருந்தது. இதனடிப்படையில் தான் அவற்றை கையாளுவதற்காக 3 நிபுணர்கள் அடங்கிய குழு ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகிறது. அந்த குழுவில் 3 தமிழர்களாக இருக்கிறார்கள் என்றபடியும் இங்கே குறிப்பிட வேண்டிய விசேடமான விஷயமாகவும் இருக்கிறது. இந்த விடயங்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகை செல்லலாம். உதயன் பத்திரிகையுடைய முதன்மை பகுதியிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கூடிய ஏனைய விடயங்கள் தொடர்பாக உங்களுக்கு விரிவாக திரலாம். நேற்று நாடாளுமன்றத்திலே நடைபெற்ற விடயங்கள் தொடர்பாக உதயன் பத்திரிகை தன்னுடைய முதன்மை பகுதியிலே பல செய்திகளை தந்திருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செய்தியும் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற செய்தியாகவே இடம்பெற்றது. மற்றொரு விடயம் தொடர்பாக பார்க்கலாம். பெசில் காகம் கோ கோத்தா நாடாளுமன்றத்தில் நேற்று எதிர்க்கட்சிகள் பிரளயம் என்றவாறாக உதயன் பத்திரிகை சுட்டிக்காட்டுகிறது. நாட்டின் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண தவறிய ஜனாதிபதியையும் அமைச்சரவையும் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்று எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திலே போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மக்கள் நாடு முழுவதும் போராட்டங்களை, அதாவது ஜனாதிபதியையும் அதே போன்ற அமைச்சரை பதவி விலக வேண்டும் என்று மக்கள் நாடு முழுவதும் போராட்டங்களை முன்னெடுத்துள்ள நிலையில் நாடாளுமன்றத்தில் நேற்று எதிர்க்கட்சிகள் மக்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கோ கோதா கோ பெசில் காகம் என்பன போன்ற கோஷங்களை எழுப்பியும் பதாதைகளை தாங்கியவாறும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்குள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அதையடுத்து சபாநாயகராலே ஒத்திவைக்கப்பட்டது. நேற்று 2 தடவைகள் சபாநாயகர் சபையினை ஒத்திவைத்திருந்தார். நாடாளுமன்றத்தில் ஏற்பட்டிருந்த இந்த அமைதியின்மை காரணமாக அது ஒரு கட்டமாகத்தான் நேற்று எதிர்க்கட்சிகள் சபை மண்டபத்தினுடைய நடுவிலே வந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது போதும் சபாநாயகர் சபையை கட்டுப்படுத்துவதற்காக சபையினை ஒத்திவைத்திருந்தார் என்ற வடிவம் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற குழப்பங்கள் தொடர்பாக
உதயன் பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கிறது. மற்றொரு விடயத்தை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையில் இருந்தே மஹிந்தவின் தலைமையில் நேற்றிரவு நீண்ட கூட்டம் என்ற விடயத்தை பார்க்கலாம். நாட்டில் அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் எழுச்சி போராட்டங்கள் தீவிரம் பெற்ற நிலையில் ஆளும் கட்சியினுடைய கூட்டம் நேற்று தினம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற்றது. அலரி மாளிகையில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. நேற்றிரவு 7:30 மணிக்கு ஆரம்பமாக இந்த கூட்டம் இரவு 10:40 மணி தாண்டியும் தொடர்ந்தது. அரசமைப்பின் 20வது திருத்த சட்டத்துக்கு அமைவாக, அதாவது அரசாங்கத்தினுடைய அரசமைப்பின் 20வது திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகியவற்றின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருந்தார்கள். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலைமைகள் பற்றியும் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்டுள்ள தொங்கு நிலை பற்றியும் இதன்போது விரிவாக அலசி ஆராயப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட நகர்வுகள் சம்பந்தமாகவும் கலந்துரையாடப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. நேற்று தினமே ஒரு விடயத்தை உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தது. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் முஸ்ராப் எம்பி உரையாற்றுகின்ற போது, முஸ்ராப் எம்பி அண்மையில் உரையாற்றுகின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவரை நோக்கி ஒரு பணத்தாளை நீட்டிருந்தார். அந்த விடயம் சமூக வலைத்தளங்களிலே பரவலாக விமர்சிக்கப்பட்டது. அதற்கு காரணம் முஸ்ராப் எம்பியை பொறுத்தவரையில் கடந்த காலங்களிலே 20வது திருத்த சட்டம் உட்பட அரசாங்கத்தினுடைய முக்கியமான திட்டங்களின் பொழுது ஆதரவளித்த ஒரு நபராக இருக்கிறார். இந்த நிலைமையை தான் அவர் தற்போது இங்கே எதிரணி பக்கம் சென்று எதிரணியுடைய கருத்துக்கள் போன்று கூறுவதற்கு ஆயத்தமாக இருந்தார். இந்த விடயம் நேற்று விமர்சன மக்களை முன்வைத்திருந்தது. அதேபோல அரசாங்கத்தினுடைய இந்த பெரும்பான்மையை தக்க வைப்பதற்காக பெசில் ராஜபக்ஷ, அதாவது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அதே போன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பேச்சுக்களை நடாத்தி வருகிறார்கள் என்ற தகவல்களும் நேற்று பத்திரிகைகளிலே வெளியாக இருந்தன. இந்த நிலைமைக்குத்தான் அந்த கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நேற்று ஆளும் கட்சியினுடைய குழு கூட்டத்திலே அவர்கள் கடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயம் இங்கே குறிப்பிட்டாக வேண்டிய விடயமாக இருக்கிறது. அந்த விடயங்களும் இன்று உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை பக்கத்திலே வெளியாக இருக்கின்ற பிரதமர் தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆளுங்கட்சி கூட்டம் தொடர்பான செய்திகளினுடைய உள்ளடக்கங்களாக காணப்படுகின்றன. தொடர்ந்து நாங்கள் ஏனைய விடயங்களையும் இங்கே பார்க்கலாம். நேற்று முதல் பாடசாலைகள் விடுமுறை என்ற விடயத்தை தருகிறது உதயன் பத்திரிகை. நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகள் அனைத்தும் நேற்று முதல் தவணை விடுமுறை வழங்கப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிற விடயம் தான் இந்த விடயமாக காணப்படுகிறது. கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் நடவடிக்கைகளுக்காக அடுத்த தவணை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி ஆரம்பமாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 9ஆம் தேதி வழங்கப்படவிருந்த 2021ஆம் ஆண்டுக்கான கல்வியாண்டின் 3ஆம் தவணை விடுமுறை முன்கூட்டியே வழங்கப்பட்டுள்ளதாக அந்த விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்நிலையில் 2022ஆம் ஆண்டுக்கான 1ஆம் தவணைக்கான கற்ற நடவடிக்கைகள் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ஆரம்பமாகும் என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. அவ்வாறு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற போது பாடசாலை நேரம் 1 மணித்தியாலத்தை கல்வி அமைச்சினால் அதிகரிக்கப்படுகிறது. அதாவது 6 மணித்தியாலம் என்பது 7 மணித்தியாலாக கல்வி அமைச்சினால் அதிகரிக்கப்படுகிறது. இது தொடர்பாகவும் பல்வேறுபட்ட எதிர்ப்பு குரல்கள் வெளியாக இருந்தன. நேற்று இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் இதற்கு எதிராக ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருந்தமை இங்கே சுட்டிக்காட்டப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதாவது பாடசாலை நேரத்தை அதிகரித்தமையானது தற்போது நெருக்கடி நிலைமைகளை பொறுத்தவரையில் அது பொருத்தமற்ற ஒரு விடயம் என்ற விடயத்தை நேற்று இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் குறிப்பிட்டமையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே வலமுறை மற்றும் தினக்குரல் ஆகிய பத்திரிகைகள் செய்திகள் இருக்கிறது. அவற்றை நாங்கள் விரிவாக தருவதற்கு முன்பாக சிறியதொரு வர்த்தக விளம்பர சென்றுவிட்டு இணைந்திருக்கலாம் இன்றைய பத்திரிகைகளோடு. தொடர்ந்தும் வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நடந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகளோடு விளம்பர பத்திரிகையினுடைய செய்திகளோடு பார்க்கலாம். அடையாளம் தெரியாத மோட்டார் சைக்கிள் குழுவால் அரசு பயங்கரவாத மேலோங்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் மனுசன் நாணயக்காரர் என்றவாறாக செய்தி பிரசுரமாகிறது. அவற்றை பார்க்கலாம். அடையாளம் தெரியாத மோட்டார் சைக்கிள் குழு நாடாளுமன்றத்தை அண்மித்த பகுதிகளில் நடமாடுவதாகவும் இதன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களின் உயிரை ஆபத்துக்குள் தள்ளியிருப்பதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மனுசன் நாணயக்காரர் தெரிவித்திருக்கிறார். 16வது பக்கம் நோக்கி செல்கிறவற்றை பார்க்கலாம். திரிபோலி ராணுவ முகாமில் இயங்கியவர்கள் இப்படியான மோட்டார் சைக்கிளில் சென்று ஊடகவியலாளர் லசந்த விக்ரமுதுங்கவை படுகொலை செய்தார்கள். மெரிகான சமூகத்தின் போது இப்படியான அடையாளம் தெரியாத மோட்டார் சைக்கிள் குழு சென்றிருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியில் செல்லும் நேரத்தில் இப்படியான அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு போகலாம் அல்லது அப்பாவி பொதுமகன் ஒருவர் மீதும் துப்பாக்கி சூட்டை நடத்தலாம். இவர்கள் முகங்களை மூடிக்கொண்டு வந்திருந்தனர். போலீஸ் அதிகாரியான பெத்சிங் என்பவர் இவர்களை நிறுத்தி மோட்டார் சைக்கிளில் சாவியை எடுத்துக்கொண்டார். முகமூடியை கலட்ட முயன்றார். அதனை செய்ய முடியவில்லை. அப்போது அந்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக விசாரணை நடத்த தற்போது
தற்போது அந்த விசாரணை போலீஸ் அதிகாரிக்கு எதிராக விசாரணை நடத்த முயற்சித்து வருகின்றனர். ராணுவ தளபதி பொலிஸ்மா அதிபரை தொடர்பு கொண்டு இது குறித்து விசாரிக்குமாறு கூறியுள்ளார். ராணுவ தளபதி எப்படி இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துமாறு பொலிஸ்மா அதிபருக்கு உத்தரவிட முடியும்? சாகி ஹால்கே என்கின்ற நபரின் முகநூல் கணக்கில் போலீசார் ராணுவத்தினரிடம் அடி வாங்க உள்ளனர் என பதிவிட்டுள்ளார். ஊடகங்களை தாக்கினர், நேரடி ஒளிபரப்புகளை தடை செய்தனர், ஊடகவியலாளர்களை தாக்கினர். இது மிகவும் பாரதூரமான நிலைமை. அடையாளம் தெரியாத குழுக்கள் என்பது அரச பயங்கரவாதம் வரை நீடித்து செல்லலாம். அரசாங்கம் என்ற வகையில் இதற்கு உடனடியாக பதிலளிக்க வேண்டும். இந்த நிலைமை இப்படியே சென்றால் 88-89 ஆண்டு காலத்தில் ஆயுதங்களை கொண்டு சாதாரண மக்களை பழிவாங்கினர், மக்களை கொன்றனர், எனது தந்தையையும் கொலை செய்தார்கள். இந்த நிலைமைக்கு கொண்டு செல்லும் வகையில் அரசியல் திரும்பலாம். இதனால் உரிய நடவடிக்கைகளை எடுத்து ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக அரசாங்கத்துக்கு இருக்கும் கடமையை நிறைவேற்ற வேண்டும். துப்பாக்கிகளுடன் அடையாளம் தெரியாத குழுக்கள் நடமாட இடமளிக்க வேண்டாம் என்றும் மனுஷ நாணயக்கார சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த விட இங்கே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நேர்களே, குறிப்பாக இந்த மோட்டார் அடையாளம் தெரியாத மோட்டார் சைக்கிள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் இராணுவத்தினர் என்பது வெட்ட வெளிச்சமாக பட்டவர்த்தனமாக அது தெரிகிறது. ஆனாலும் கூட அவர்களை அடையாளம் தெரியாத நபர்கள் என்று குறிப்பிட்டு அந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக நாங்கள் இங்கே வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இவ்வாறான மோட்டார் சைக்கிளில் வந்து மக்களை அச்சுறுத்தின சம்பவங்கள் நாள்தோறும் இடம்பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக மக்கள் போராட்டம் இடம்பெறுகின்ற பகுதிகள், அதாவது விசேடமாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேற்றல், அதே போன்று மாவீர தினம் போன்ற நிகழ்வுகளின் போது இவ்வாறான மோட்டார் சைக்கிள்களிலே இராணுவத்தினர் பிறகு தந்து மக்களை அச்சுறுத்துகின்ற வகையில் நடந்து கொள்வதும் அவற்றை போலீசார் வேடிக்கை பார்க்கின்ற சம்பவங்கள் தான் வடக்கு கிழக்கில் இடம்பெறுகிறது என்பதும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. வடக்கு கிழக்கில் இந்த சம்பவங்கள் ஏற்கனவே பழக்கப்பட்டவையாக காணப்படுகிறது. யுத்த காலங்களிலாக இருக்கலாம், அதே போன்று யுத்த காலத்துக்கு பின்னராக இருக்கலாம். இவ்வாறான அச்சுறுத்தலை வடக்கு கிழக்கு தொடர்ச்சியாக எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கிறது. ஜனநாயக போராட்டங்களின் போது இவ்வாறான அச்சுறுத்தல்கள் வடக்கு கிழக்கிலே தொடர்ச்சியாக பிரயோகிக்கப்படுகிறது. மாத்திரமில்லாமல் ஜனநாயக போராட்டங்களில் ஈடுபடுவர்கள் கண்காணிக்கப்படுகின்ற சம்பவங்களும் வடக்கு கிழக்கில் தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏனைய விடயம் ஒன்றையும் இங்கே பார்க்கலாம். பலமுறை பத்திரிகையில் இருந்து மக்களின் கோரிக்கை ஏற்று ஜனாதிபதி உடனடியாக பதவி விலக வேண்டும், ஜேவிபி தலைவர் அனுர என்றவாறான விடயத்தை பார்க்கலாம். நாட்டு மக்களின் கோரிக்கைக்கு அமைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உடனடியாக பதவி விலக வேண்டும், இவ்வாறு ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க எம்பி வலியுறுத்தியிருப்பதாக அந்த விடயம் இங்கே 15வது பக்கம் நோக்கி செல்கிறது பற்றி பார்க்கலாம். நாட்டு மக்கள் கொந்தளித்துள்ள நிலையில் அதனை சமாளிப்பதற்காக அமைச்சரவையில் அமைச்சர்கள் அனைவரும் ராஜினாமா என்ற நாடகம் அரங்கேற்றப்படுகிறது. இது மக்களுக்கும் தெரியும். ஓட்ட அரசால் முன்வைக்கப்படும் இடைக்கால சர்வகட்சி அரசு என்பவற்றை ஏற்பதற்கு எமது கட்சி தயாரில்லை. கோட்டாபய ராஜபக்சவும் அரசும் பதவி விலக வேண்டும் என்பதை மக்களின் கோரிக்கை. அதனை இந்த அரசு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்த பின்னர் அடுத்த கட்டம் பற்றி தீர்மானிக்கலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று தினம் உரையாற்றுகின்ற போது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற, அதாவது ஜேவிபியினுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க. அதேபோல மற்றொரு விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கலாம். போராட மக்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று இலங்கையிடம் ஐநா வெளியிடக்கூடிய தகவலும் இங்கே பலமுறை பத்திரிகைகளில் காணப்படுகிறது. ராஜபக்ஷ அரசு பிச்சை எடுக்கிறது, அசாத் சாலி என்ற விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது ஆட்சிக்கு வந்து 3 வருடமாகியும் எதுவும் செய்ய முடியவில்லை, அரசு இங்கே முழுக்க பிச்சை எடுக்கிறது என்று அசாத் சாலி குறிப்பிட்டிருப்பதாக அந்த விடயம் இங்கே 16வது பக்கம் நோக்கி செல்கிறத பற்றி பார்க்கலாம். அசாத் சாலியை பொறுத்தவரையில் முன்னாள் மேல் மாகாணத்துடைய ஆளுநராகவும் பதவி வகித்தவர். தற்போது தேசிய ஐக்கிய முன்னணியினுடைய தலைவருமாக அவர் இருக்கின்றார். அவர் நேற்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது அந்த விடயம் தொடர்பாக குறிப்பிடுகிறார். அவர் குறிப்பிடக்கூடிய கருத்துக்களை பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டு மொட்டு கட்சி ஆரம்பமானது. அந்த கட்சி எவ்வாறு பிரபலப்படுத்தப்பட்டது என்பதே தற்போதைய அரசின் ஆன்றைய மனநிலை. அப்பொழுது நல்லாட்சி அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியது. பொருட்களின் விலை குறைவு உட்பட மக்களின் பணமும் இருந்தது, காசு அச்சிடவும் இல்லை. ஆனால் அரசு ஆட்சிக்கு வந்து 3 வருடமாகியும் எதுவும் செய்ய முடியவில்லை. அரசு இங்கே முழுக்க பிச்சை எடுக்கிறது. இவ்வாறு அசாத் சாலி கடுமையாக சாடியிருப்பதாக அந்த விடயம் இங்கே பலம்புரி பத்திரிகையிலே பிரசுரிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையுடைய முதன்மை பக்கத்திலே வெளியாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கின்ற போது நிதி அமைச்சரும் இல்லை, திரைசேரி செயலாளரும் இல்லை, நிதியும் இல்லை, எப்படி சர்வதேச நாணய நிதியத்துடன் பேசப் போகின்றீர்கள், சுமந்திரன் நம்பி கேள்வி என்றவாறாக அந்த செய்தி கட்டப்படப்பட்ட செய்தியாக அமைகிறது. நிதி அமைச்சரும் இல்லை, திரைசேரி செயலாளரும் இல்லை, நிதி இல்லை என்ற நிலைக்கு நாடு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இவ்வாறான நிலைமையில் எப்படி சர்வதேச நாணய நிதியத்துடன் பேசப் போகின்றீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்றத்தில் நேற்று நாட்டின் தற்போதைய நிலவரங்கள் தொடர்பில் உரையாற்றும் போது இந்த விடயத்தை அவர் கேள்வியாக எழுப்பியிருந்ததாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அவற்றை பார்க்கலாம்.
நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமையில் மக்களுக்கு வாழ முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. உண்பதற்கு உணவில்லை, எரிபொருள் இல்லை, பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்ல முடியவில்லை, அவர்கள் வீதிக்கு வந்துள்ளனர். இந்த நிலையே நாடு உள்ளது. இதனை கட்டுப்படுத்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? அமைச்சர்கள் பதவி விலகி இருக்கிறார்கள். ஏன் அவர்கள் பதவி விலக வேண்டும்? இப்போது அமைச்சு பதவிகள் விற்பனைக்கு வந்துள்ளதை போன்றுள்ளது. நாடு மிக ஆபத்தான நிலைக்கு சென்றுள்ளது. இப்போதைய நிலைமையில் மக்கள் கோட்டாபயவை வீட்டுக்கு போகுமாறு போராடுகின்றார்கள். ஜனாதிபதி பதவி விலகுவதற்கு அரசமைப்பில் இடம் உள்ளது. இதனால் ஜனாதிபதி விலகும் வரை மக்கள் ஓய மாட்டார்கள். இது மக்களால் நடத்தப்படும் போராட்டமே என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் குறிப்பிட்டிருந்த விடயமும் இங்கே தினக்குரல் பத்திரிகையுடைய முதன்மை பகுதியில் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நேர்களே. அதேபோல நேற்று தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உரையாற்றுகின்ற போது தற்போது இந்த ஆட்சியை அகற்றுவது என்ற விடயம் மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அரசாங்கம் தற்போது தோல்வியடைந்திருக்கிறது. அவர்கள் வெளியேற வேண்டும். அதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. அரசியலமைப்பை மாற்ற வேண்டும். நாட்டில் இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை மாற்றி ஏனைய இனங்களுக்கும் சமத்துவமான நீதியான தீர்வு வழங்கக்கூடிய ஒரு சமஷ்டி முறையிலான ஆட்சி அமைப்பு நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தினையும் முன்வைத்திருந்தார் நேற்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். அதேவேளை நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும், நாட்டினுடைய முன்னேற்றம் தொடர்பாக ஏனைய மக்களுக்கும் அக்கறை இருக்கிறது. ஆனால் அந்த மக்களை நீங்கள் மதிக்க தவறுகள். அந்த மக்களை மதிக்கின்ற போது அவர்களும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியிலே தங்களுடைய பங்காளர்களாகிக் கொள்வார்கள். இது நாட்டை முன்னேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் நேற்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய உரை இன்று பத்திரிகைகளிலே இடம்பெற்றிருக்கவில்லை என்பதும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அந்த விடயம் தொடர்பாக இடங்களுடைய டான்ஸ் இதனூடாக நேரடியாக அந்த விடயங்கள் ஒளிபரப்பாக இருந்தவையும் சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். இனிய விடயங்களை பார்க்கின்ற போது வழி கேட்பது போல் நடித்து பெண்ணின் சங்கிலி அரப்பு தொல்புரத்தில் நேற்று சம்பவம் என்ற விடயம் தொடர்பாக பார்க்கலாம். வட்டுக்கோட்டை போலீஸ் துறைக்குட்பட்ட வழக்கமுறை தொல்புரம் பகுதியில் பெண்ணொருவரிடம் வழி கேட்பது போன்று நடித்து அவருடைய தங்கச் சங்கிலி அறுக்கப்பட்டிருப்பதாக அந்த விடயம் அமைகிறது. அவை தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். இரண்டாவது பக்கம் நோக்கி மேலதிக விடயங்களும் நகர்ந்து செல்கிறது. அதாவது வீட்டின் படலைக்கு அருகே இருந்த பெண்மணி ஒருவரிடம் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் சாத்திரம் சொல்லும் கோவில் எங்கு உள்ளது என கேட்டவளை அவர்களுக்கு வழி சொல்வதற்கு அந்த பெண்மணி அருகில் வந்தார். இதையடுத்து அந்த பெண்மணியினது களத்தில் இருந்த 2 பவுன் தங்கச் சங்கிலியை அறுத்து கொண்டு இருவரும் அங்கிருந்து தப்பி சென்றனர். மோட்டார் சைக்கிளில் பின்னால் இருந்தவர் கோயிலுக்கு செல்வது போல கையில் வாழை இலையும் பூஜை பொருட்களும் வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வட்டுக்கோட்டை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் இந்த தகவல்கள் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துவிடக்கூடியதாக இருக்கிறது. ஒருபுறம் நாட்டிலே விலைவாசி உயர்வு என்றால் இவ்வாறான கொள்ளை சம்பவங்களும் நாட்டிலே தற்போது அதிகரித்து வருகிறது. மிகவும் ஒரு கவலை தரக்கூடிய விடயமாகவே இருக்கிறது. இது தொடர்பாக போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதேவேளை நாடாளுமன்றம் நியமிக்கும் ஜனாதிபதி ஜனாதிபதி குறித்து ஏன் மௌனம் என்ற விடயம் தொடர்பாகவும் பார்க்கலாம். ஜனாதிபதி பதவி விலகினால் அவரது எஞ்சிய காலத்துக்கு நாடாளுமன்றத்தில் ஒருவரை ஜனாதிபதியாக நியமிக்க முடியும் என்பதை கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் நாம் சுட்டிக்காட்டினோம். ஆனால் அது தொடர்பில் சபாநாயகர் தனது கட்சித் தலைவர்கள் கூட்டம் தொடர்பான அறிக்கையில் ஏன் குறிப்பிடவில்லை என்று எதிர்க்கட்சி பிரதமர் குரடாபான லட்சுமண் கிரியல் நேற்று சபையில் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அதாவது ஜனாதிபதி பதவி விலகின்ற போது யார் ஜனாதிபதி என்ற கேள்வி ஒன்று அவ்வாறு எழுகின்ற போது அந்த வெற்றிடத்துக்கு ஒருவரை ஜனாதிபதியாக நியமிக்கின்ற பொறுப்பு நாடாளுமன்றத்துக்கு இருக்கிறது. அதை நியமிப்பதற்கான சட்டத்திட்டங்களுக்கு நாடாளுமன்றத்துக்கான சட்டமாக அந்த சட்டங்கள் காணப்படுகிறது. ஆகையினாலே அவ்வாறு செய்ய முடியும் என்ற விடத்தை தாங்கள் கட்சித் தலைவருடைய கூட்டத்திலே சுட்டிக்காட்டியதாகும். ஆனால் கட்சித் தலைவருடைய கூட்டம் முடிவு தொடர்பாக சபாநாயகர் அறிவிக்கின்ற போது இந்த தங்களுடைய முன்மொழிவு தொடர்பாக எதுவுமே குறிப்பிடவில்லை என்ற கருத்தினையும் முன்வைத்திருந்தார் லட்சுமண் கிரியல். அந்த விடயங்களும் என்று தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நேயர்களே. அதேபோல நாங்கள் தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையுடைய ஏனைய பக்கங்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பாக இங்கே பார்க்கலாம். கரைச்சி பொதுச்சந்தையில் கண்ணிவெடி குறித்து விழிப்புணர்வு என்ற செய்தி ஒன்றும் தினக்குரல் பத்திரிகையுடைய 5வது பகுதியில் காணப்படுகிறது. கண்ணிவெடி விழிப்புணர்வு செயற்பாடு ஒன்று நேற்று புதன்கிழமை கிளிநொச்சி பொதுச்சந்தையில் கண்ணிவெடி அகற்றும் நிறுவனமான டேஸ் அமைப்பினரால் மேற்கொள்ளப்பட்டது. கடந்த திங்கட்கிழமை சர்வதேச கண்ணிவெடிகள் செயற்பாடு தினத்தை முன்னிட்டு சமூக நல்லிணக்கத்துக்கான இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதேவேளை ஏனைய விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கிற போது மகனை தேடி மரணமான தாய்க்கு காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வவுனியாவில் அஞ்சலி என்ற விடத்தை பார்க்கலாம். மகனை தேடிய மரணமான தாய்க்கு காணாமலாக்கப்பட்ட உறவுகளினால் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த அஞ்சலி நிகழ்வானது காணாமலாக்கப்பட்ட உறவுகளினால் 1873வது நாளாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சுழற்சி முறையிலான போராட்டம் இடம்பெறும் கொட்டகையில் இடம்பெற்றது என்றவாறாக அந்த செய்திகளும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேவேளை ஏனைய விடங்கள் தொடர்பாக இங்கே பார்க்கின்ற போது
ஈடுநாட்டின் நாளின் விடயங்களை பார்க்கலாம். வெளிநாட்டுடைய முதன்மை பகுதியில் இடம்பெற்றக்கூடிய பெரும்பாலான விடயங்களை உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் தந்திருந்தோம். வெளிநாட்டினுடைய இரண்டாவது பகுதியிலே வெளியாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம். அதாவது அவசரகால நிலைமை இதற்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று சையத் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தக்கூடிய விடயம் இங்கே பிரசுரிக்கப்படுகிறது. நாட்டில் எதற்காக அவசர நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டது என்பதற்கான காரணத்தை அரசு வெளிப்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் நேற்று தினம் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியிருந்தார். நாட்டில் திடீரென அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. சமூக வலைத்தளங்கள் முடக்கப்படும். இதற்கான காரணத்தை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கோரியிருந்தார் சையத் பிரேமதாச. அதேவேளை சாய்ந்த மருதில் தொடர்கிறது அரசுக்கு எதிரான போராட்டம் என்றவாறாக அம்பாறை சாய்ந்த மருதில் முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டம் தொடர்பான செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்படுகிறது. ஜனாதிபதியை பதவி விலகுமாறு நாடாளுமன்றத்தால் கூற முடியாது. சபாநாயகர் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்த விடயங்களும் ஈழநாட்டினுடைய இரண்டாவது பகுதியை காணப்படுவதை சுட்டிக்காட்டிக் கொண்டு இந்த விடயங்களோடு நாங்கள் இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கியிருக்கிறது. பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக இன்று பத்திரிகைகள் வெளிவந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் நிகழ்ச்சி ஊடாக தந்திருந்தோம். குறிப்பாக நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றிருந்த பெரும்பாலான விடயங்கள் தான் இன்று பத்திரிகைகளுடைய முதன்மை செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் டான் தமிழொலியினுடைய நிகழ்ச்சிகளோடு இன்றைய பத்திரிகைகளோடு நாம் பெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.